திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 859. அதிகாரம் இகல். ஜமைக்கா நாட்டைச் சேர்ந்த ஒரு சிறுவன் கிரிக்கெட் விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தான். அவன் ஓடி வந்து பந்து வீசினால் ஸ்டம்புகள் தெறிக்கும். 11 வயதில் தடகளத்தில் அழுத்தமாக தடம் பிடித்த பின்பும் அம்மாணவனுக்கு கிரிக்கெட் கனவு விடவே இல்லை. ஒரு நாள் அவனது தந்தை பெல்லஸ்லி அவனை அழைத்து அவர் கூறிய வார்த்தைகள் அச்சிறுவனின் மனதை மாற்றியது. கிரிக்கெட் என்பது ஒரு குழு விளையாட்டு. நீ நன்றாக விளையாடினாலும் உனது குழு தோற்று போகலாம். தேர்வாளருக்கு உன்னை பிடிக்காவிட்டால் நீ அணியிலேயே இருக்க முடியாது. ஆனால் தடகளத்தில் நீதான் எஜமான். உன் சாதனைகளே அனைத்தையும் தீர்மானிக்கும் என்றார். அதனை கேட்டதும் அச்சிறுவன் அதன் பின்னர் தடகளத்தில் 200 மீட்டர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயங்களில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான். அவன்தான் உசேன் போல்ட் என்ற அந்த சிறுவன். ஒரு முறை மாநில அளவில் ஒரு பந்தயத்தில் கெய்த் ஸ்பென்ஸ் என்கின்ற சிறுவன் உசேன் போல்ட்டை பின்னுக்கு தள்ளி வெற்றி பெற்று கிண்டல் செய்து சிரித்தான். அப்போதுதான் உசேன் போல்ட்டுக்கு தோல்வியின் கசப்பு தெரிந்தது. இப்படி ஒரு தோல்வி மறுபடியும் நிகழக்கூடாது என மனதில் தீர்மானித்துக் கொண்டான். 1996ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் தடகள போட்டியின் ஒளிபரப்பை பார்க்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அமெரிக்க தடகள வீரர் மைக்கேல் ஜான்சன் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 19.32 வினாடிகளில் அவர் செய்த சாதனையை கண்ட போல்ட் சிலிர்த்தான். அந்த இடத்தில் நானும் ஒரு நாள் நிற்பேன் என்று கூறினார். 14 வயதில் அயல் நாடுகளில் சர்வதேச ஜூனியருக்கான பந்தயங்களில் கலந்து கொள்ளும் பொழுது உசேன் போல்ட் தடுமாறினான். சர்வதேச சவாலை சமாளிக்க முடியாமல் பல தோல்விகளையும் பல ஏளன பேச்சுகளையும் எதிர்கொண்டான். இவற்றை தாங்கிக் கொண்டு உசேன் போல்ட் கிங்ஸ்டன் மைதானத்தில் 200 மீட்டர் பந்தயத்தில் மிக குறைந்த வயதில் 15 வயதிலேயே உலக ஜூனியர் சாம்பியன் என்ற பெருமையை ஏற்றினார். தற்போது ஓட்டப்பந்தயத்தில் எவராலும் மிஞ்ச முடியாத பல சாதனைகளை நிகழ்த்தி தொடர்ந்து 3 ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வென்ற ஒரே வீரர் உசேன் போல்ட் என்ற பெருமையை கொண்டுள்ளார். ஒருவர் தனக்கு ஆக்கம் வரும்போது இகலை கருத மாட்டார். தனக்கு கேடு தேடிக்கொள்ள போது அதனையே அதிகமாக எண்ணுவார் என்பதை இகழ் காணான் ஆக்கம் வருங்கால் அதனை மிகழ் காணும் கேடு தரற்கு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இகழ்ச்சியை நினைத்தால் கேடு, இகழ்ச்சியை மறந்தால் பீடு.